Taste the Daily. நீலகிரியில் கடன் தொகை கட்டிய பின்பும் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் பயனாளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் அருகே பந்தலூர் இந்திரா நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனம் கடன் கட்டணத்தை முழுமையாக செலுத்திய பின்னரும் 3 பயனாளிகளுக்கு கடன் நிலுவை உள்ளதாக கூறி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே கட்டிய கடன் தொகையை மீண்டும் செலுத்த நிறுவனம் வற்புறுத்துவதாக குற்றம் சாட்டும் பயனாளிகள் இச்சம்பவத்தில் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஒரே நாளில் தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். இவரது மறைவு செய்தியை அவரது மகன் பாலமுருகனுக்கு தெரிவிக்க உறவினர்கள் தொலைபேசியில் அழைத்துள்ளனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் பாலமுருகன் தொலைபேசியை எடுக்காததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் அவரது கடைக்கு சென்று பார்த்தபோது அவர் கடன் பிரச்சினை காரணமாக விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவர்களுக்கு ஆரம்ப ஊதிய தொகை உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை அரசு மருத்துவமனையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. நெல்லை அரசு மருத்துவமனை வாசலில் ஒட்டப்பட்ட சுவரொட்டியில் மாநில முதன்மை மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் போது பணியிட மாற்றம் செய்யக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. விடியா திமுக அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்காவிடில் எதிர்காலத்தில் போராட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. செட்டியப்பனூர் ஊராட்சிக்குட்பட்ட வன்னியடிகளார் நகரைச் சேர்ந்த குப்பன் என்பவர் அப்பகுதியில் பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் குடோன் வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென அவரது குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார், ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் உதிரி பாகங்கள் தீயில் கருகி சாம்பலானது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முறைகேடு நடைபெறுவதாக எழுந்த புகாரை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையை மேற்கொண்டனர். மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வீடு கட்டுவதற்கான திட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் முறைகேடு செய்திருப்பதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்தில் திளைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.